எனக்கு வந்து சமையல் உயிர். சமையல்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்ததுன்னா கபடி. சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கிற காலகட்டத்தில் வந்து கபடி நல்லா விளையாடுவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் வந்து 8ஆவதுக்கு பின்னாடியே வந்து சமையலுக்கு போனதுனால சனி ஞாயிறில் தான் அதிகமாக கபடி மேட்செல்லாம் நடக்கும். அதில் எனக்கு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சனி ஞாயிறு வந்து மண்டபத்தில் வந்து வேலை இருக்கும். அதனால் வந்து என்னால் அந்த ஒரு நாள் கூட நான் ஜெர்சி போட்டு ஆடுனதில்லை. அதுக்காகவே கிட்டத்தட்ட இந்த 15 ஆண்டு காலமாக ஸ்கூல் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே 10,000க்கும் மேற்பட்ட ஹிட் அடித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹிட்டு போட்டு விளையாடினா தான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பின்னாடி நான் வந்து 12 வருஷமாக ஒரு கபடி கிளப் வச்சுருக்கேன். கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் ரெண்டுமே வச்சுருக்கேன். அதில் பல நேஷ்னல் பிளேயர்களை இதில் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்டவர்களை கல்லூரியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது பணம் கட்டாமல் விளையாட்டுத்துறையினுடைய ஒடுக்கியத்தின் மூலமாக அவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் படித்து முடிச்சுருக்காங்க. எனக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கபடி விளையாடிட்டு கேட்ரிங்க்கு உதவி பண்ணக்கூடிய என்னுடைய மாணவிகளை கூப்பிடுறேன். இவங்க பேர் வந்து சஞ்சனா. கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஸ்போர்ட்ஸில் வந்து கபடி விளையாடிட்டு சமையலுக்கு இப்போ 3 வருஷமாக வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க நேஷ்னல் பிளேயரு. நீ சொல்லுங்கள் உன்னுடைய கேரியர் சொல்லு. என் பேர் சஞ்சனா. நான் 10 வருஷமாக சிவகுமார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் கபடி விளையாண்டுருக்கேன். 6th படிக்கும் போதுலேருந்து கபடி இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் விளையாண்டு ஜெயித்த மேட்ச் எதுனா ஸ்கூல் ஸ்டேட்லேருந்து நேஷ்னல், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா, கேலோ இண்டியா ஆடி நான் மொத்தமாக இப்போது ஒரு 4-5 நேஷ்னல்ஸ் வச்சுருக்கேன். இவங்க பேர் ஹர்னி. இவங்க வந்து ஸ்கூல் ஸ்டேட் விளையாண்டுருக்காங்க. அவங்க சந்தியா, அவங்களும் ஸ்டேட் பிளேயர். இவங்க லதா இவங்களும் ஸ்டேட் பிளேயர். இவங்க அபிநயா, இவங்களும் ஸ்டேட் பிளேயர். நாங்கள் எல்லாருமே வந்து சார் டீமில் வந்து விளாண்டுட்ருக்கோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் சார் கேட்ரிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பொண்ணுங்களை படிக்க வச்சுட்ருக்காரு. நாங்கள் எல்லாருமே வந்து காலேஜில் வந்து ஃப்ரீ ஷீட்டில் தான் படிக்கிறோம். இவங்க 3 பேர் பைனியரில் படிக்கிறாங்க. நான் இந்த பொண்ணு குமரகுருவில் நான் படித்து முடிச்சுட்டு அந்த பொண்ணு குமரகுருவில் படிச்சுட்ருக்கேன். இன்னும் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பொண்ணுங்களை, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் கபடி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இல்லையோ அது எல்லாருமே கொடுத்து ஹெல்ப் பண்ணி சார் ப்ராக்டிஸ் கொடுத்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் அவரோட கொஞ்ச நேரத்தை அந்த கபடியில் இது பண்ணி இப்போ வந்து சின்ன குழந்தைங்களிருந்து எங்கள் மாதிரி பெரியவங்க வரைக்கும் வளர்த்திட்டு வந்துட்டுருக்காரு சார். இப்போ வந்து இவங்க ரத்னம் கல்லூரியில் வந்து MBA வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாடிருக்காங்க. அதில் சஞ்சனா ஒன்று. அது வந்து தமிழ்நாட்டுக்காக 2 முறை விளையாடிருக்காங்க. கேலோ இண்டியா 2 முறை ஆடிருக்காங்க. ஆல் இண்டியா 2 முறை ஆடிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்காக பல முறை விளையாடிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். படித்து முடிச்சுட்டு எங்களுக்கும் ஒர்க் வேணுன்றதுக்காக சாரோட வழிகாட்டுதல் மூலமாக சார் வந்து எங்களுக்கு கபடி பிரியாணின்னு ஒரு பிஸ்னஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறாரு. அதை நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரன் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த கேட்ரிங்கில் வந்து நாங்கள் வந்து பிரியாணி போட்டு எங்களுக்கு வந்து நாங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் நாங்கள் கபடின்னு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அது இல்லைன்னா இன்னொன்று தனியாக நிற்கணும் அப்படின்ற சுயமாக நிற்கணும், யாருக்கிட்டையும் இதாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சார் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்காக கபடி பிரியாணி ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறாரு. அதை நாங்கள் ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணி இது பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சந்தியா. நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ நான் வந்து 9th படிக்கையிலேருந்தே எனக்கு இந்த கிளப்பில் விளையாடணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆசை, பெரிய கனவாக இருந்துச்சு. நான் வந்து அப்போலேருந்தே சாருக்கு கால் பண்ணி நிறைய டைம் நிறையா பேசுவேன். நான் 10th படிக்கும்போது சார் எனக்கு கால் அட்டன் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சார் எனக்கு கால் அட்டன் பண்ணிட்டாரு, நான் இந்த கிளப்பில் விளையாட போகிறேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த கேம்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். நிறையா கேம்பில் வந்து நிறைய ஸ்கில்லு இந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் கேம்பில் வந்து ஸ்கில் இது மட்டும் கற்றுக்கிட்டது இல்லாமல் நிறையா டிசிப்ளின், நல்ல ஒழுக்கம், இதெல்லாம் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இதுதான் கபடியா? சாரோட கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருப்பாங்களா, எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்களா, இப்படி தான் வெளியே போகணுமா, இப்படி தான் வெளியே போய் நடந்துக்கணுமா, ஒருத்தங்ககிட்ட பேசும்போது இப்படி தான் பேசணுமா அப்படின்னு நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்காக வந்து நான் சாருக்கு, என் கூட இருக்கிற அக்கா, அவங்க தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் நிறைய தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து எனக்கு ஃப்ரீ சீட் வாங்கி தரேன், நீ நல்லா விளையாடு,
நீ நல்லா விளையாண்டு ஒரு நல்ல டீம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னது குமரன் காலேஜில் சார் சேர்த்திருக்கிறாரு. நீ தான் அங்கே ஒரு நல்ல டீம் உருவாக்கணும் அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணுறாரு. சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தான். அதனால் வந்து சார் வந்து கேட்ரிங் கூட்டிகிட்டு போய் நான் இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது கூட்டிகிட்டு வந்தார். கேட்ரிங் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கேட்ரிங் வந்ததுக்கப்புறம். எனக்கு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தது இல்லாமல் நிறையா புதுசாக நிறையா கற்றுக்கிற மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள், ஒருத்தங்கிட்ட இப்படி பெருசாக பிஸ்னஸ் பண்ணால் இப்படி இருக்கணுமா, இப்படி ஆகணுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நிறையா சார் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் நான் நிறையா கற்றுக்கிறேன். இதுக்காக நான் சாருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சார். நான் சமையல் மாஸ்டர் தனியாக நான் கேட்ரிங் என்னுடைய பேரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. நான் +2 முடிச்சுட்டு ஐடிஐ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, நான் +2 முடிச்சுட்டு ஐடிஐ ஃபஸ்ட் இயர் படித்தேன். அப்போவே வந்து என்னுடைய சமையலை வந்து நான் தனியாக சமையல் பேசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் கலர் சட்டை போட்டுட்டு இருந்தேன்னா வந்து சரி சின்ன பையனாக இருக்கிறாங்க, இவங்க வந்து இவனை நம்பி எப்படி வேலை தர்றதுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சட்டை அப்போ தான் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். ஒயிட் சட்டை போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா கொஞ்சம் கெத்தாக தெரிவாங்கன்னு சொல்லி அப்போ இருந்து ஒயிட் ஷர்ட்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்ருக்கேன். உண்மையிலேயே ஃபஸ்ட் ஆர்டர்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்து எங்களது கிராமம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாவு வீட்டில் உப்புமா போடுற கூப்பிட்டாங்க. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சமையல். நான் போய் வந்து உப்புமா போட்டு கொடுத்தேன். அதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தாங்க காசு. அது வந்து எனக்கு அது மிகப்பெரிய பணம் அது. ஏன்னா அப்போ வந்து ஒரு ஆம்பளையால் என்னுடைய சம்பளம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தோட்டத்தில் களை கீறினா 10 ரூபா தான், களை வெட்டினா. ஆனால் அப்போவே வந்து எனக்கு வந்து உப்புமா போட்டு கொடுத்ததுக்கு, நைட்டு காலையில எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது கேட்ரிங் ஃபீல்டில் இது பண்ணுறதுக்கு அது ஒரு உந்துகோலாகவும் இருந்துச்சு. அதிகபட்சம் வந்து 2017 சென்னையில் வந்து காமராஜர் அரங்கத்தில், தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் ஆல் இண்டியா பிஎஸ்என்எல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 5000 பேர் வந்து 5 நாளைக்கு செஞ்சு கொடுத்தோம். 4 நாள் முழுசாக கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேத்துக்கு பண்ணி கொடுத்தோம். பிரம்மாண்டமான மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 25,000 பேத்துக்கு வந்து ஒரு பிரியாணி, சிக்கன் வறுவல் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். சின்ன வயசில் கற்றுக்கிட்டதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 ஐட்டம் தான் கற்றுக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி நான் வளர என்னுடைய தேடல், நான் உணவுத்துறை மேலே ஒரு தேடல் இருக்கிற ஒரு மனுஷன். புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கே ஒன்று கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்மளது இவ்வளோ தான் லிமிட் இல்லை. சவுத் இண்டியன் ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே செய்வேன்.